ஓ! அப்போ பல்லவன் வந்து சேரன், சோழன், பாண்டியனோட உண்மையான தம்பியே கிடையாதா? இந்த ட்விஸ்ட்ட சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. என்னன்னா, பல்லவன் வந்து நிலா கிட்ட ஃபோட்டோஸ்லாம் காட்டிட்டு இருப்பான். பழைய ஃபோட்டோஸ்லாம் காட்டிட்டு இருப்பான். அப்போ வந்து பல்லவன் கேட்பாங்க அண்ணனுக்கிட்ட, "நான் மட்டும் ஏன் அம்மா கூட இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ கூட இல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அண்ணனுங்கலாம் அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு அப்படியே விட்டுடுவாங்க. உடனே இன்னொரு ஃபோட்டோ கிடைக்கும். அதில பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இன்னொரு லேடிய கூட்டிட்டு வருவாங்கல்ல. ஸோ அந்த லேடி கூட இவன் குட்டி பையனா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். அத பார்த்து அவனுக்கு அந்த ஃபோட்டோவ பார்த்தோனே செம்ம ஷாக் ஆயிடுது. கோவமும் வருது. ஏன் இவங்க எதுக்கு என்ன தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பாகிட்டயே கேட்டுடுறாங்க. அவங்க அப்பா வந்து உங்க அம்மா உன்ன தூக்கி வச்சிருக்காம வேற யார்டா தூக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்திடுறாரு. பின்னாடி சேரன், சோழன், பாண்டியன்லாம் வந்து இத எதுக்குப்பா அவன்கிட்டலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. ஸோ பல்லவனுக்கு புரிய வந்தது இப்போ. அவன் வந்து சேரன், சோழன், பாண்டியன் கூட பொறந்த தம்பி இல்ல அப்படின்ட்டு புரிய வருது. பல்லவன் வந்து அவங்க பிரதர்ஸ் கிட்ட கேட்பாங்க. அப்போ நமக்கெல்லாம் ஒரே அம்மா கிடையாதா? நான் உங்க தம்பியே கிடையாதா? அப்படின்னு சொல்லிட்டு அழுது அவன் வீட்ட விட்டு போயிடுறான். ஸோ நைட் டைம் ஆயிடுது. அவன் வரல. ஸோ எல்லாரும் தேட போறாங்க. இதுதான் வந்து ப்ரொமோ. இது சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. லெட்ஸ் சி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.